நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அமலோர் பவத்தம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இறை குலமே வாராயோ, இறையரசி வாராயோ, இறை குலமே வாராயோ, இறையரசி இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் வழியில் ஓடுவோம், அன்பின் வழியில் ஓடுவோம். வாராயோ இறை குலமே வாராயோ, இறையரசி வாராயோ, இறை குலமே வாராயோ, இறையரசி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறைநிலை தகுந்த கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் பாவங்கள் நினைத்து ஆண்டவரத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறை நம் இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுகளை செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பதற்காக இருக்க திருவுளமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 - 19 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இல்லையே அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சோல் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71 1 - 6 மற்றும் 15 - 17 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கிறீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை.
பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். Alleluia, 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 Alleluia. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவியை ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தார். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையுமான உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக்க குழப்பம் உற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்ப்பான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறப்பு நாளில் அரசவையில் இருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமையிட செய்தாள். அரசன் அந்த சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்றான். நீ என்ன கேட்டாலும், என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிகவும் வருந்தினான். ஆனால் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானின் தலையை கொண்டு வர பணித்தான்.
அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து அந்த சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்துள்ள இன்று திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்காகவும் அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கவும் திருமுழுக்கு யோவான் வந்தார். ஆனால் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் போராடியவர். அரசனாக இருந்தாலும் குற்றம் குற்றமே. ஏரோது அரசன் தவறு தன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்திருப்பது. எடுத்து உரைத்தார், அவனை திருத்த முயன்றார். ஆனால் ஏரோது இவரை சிறையில் அடைத்தான், பேச விடாமல் தடுத்தான். உண்மையை சொல்லக்கூடாது என்று மறுக்க செய்தான், மறைத்தான். பின்னர் அந்த பெண்ணினுடைய மகளினுடைய நடனத்திற்காக யோவானுடைய தலையை பலியாக கொடுக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் எவ்வாறு நீதிக்காக உண்மைக்காக போராடினார். அதற்கு சரியான பதில் கிடைக்காவிட்டாலும் துணிந்து நின்றார். உண்மையை பேசக்கூடாது என்று சமுதாயத்திலே நீதிமன்றங்களிலே மறைத்து வருகின்றார்கள். உண்மையை மறைத்து பொய்யை சொல்வதற்காக எவ்வளவோ சாட்சியங்களும் பணங்களையும் செலவிடுகின்றார்கள். உண்மையை மறைக்க வேண்டுமென்று முயன்றால் முடியாது. உண்மை இயேசு கிறிஸ்து, அவரை ஒருபொழுதும் நம்மால் மறைக்க முடியாது. திருமுழுக்கு யோவான் இந்த உண்மைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எவ்வளவு பொய்கள், பித்தலாட்டங்கள், நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் விரோதமான செயல்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சமயத்தில் இத்தகைய செயல்கள் கூட உண்டு. எப்பொழுதும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன், 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 எல்லாம் அர்ப்பணித்தேன், 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். பிரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன், 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 எல்லாம் அர்ப்பணித்தேன், 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். ஆன்மீக சகோதர சகோதரி, உங்களிடம் என்பான திருப்பலி எல்லா தந்தையாக இறைவனை கேட்டதாம் பட்சபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து ரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார்.
அவர் போதித்தவாறு உம் பாதைகளை சமைப்படுத்த நாங்கள் ஒப்பு காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது ஆண்டவரே தூயரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் வாங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சி புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சி முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபடும் கனிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறகுகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகிற திருமுழுக்கு யோவான் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக்கொண்ட ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும் திருத்துதலுக்கு விழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமலை செல்வீராக. ஏனென்று வாழ்நாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதியும் சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். சமுதாயம் பிறக்க முழங்குவோம், ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் எந்த நாளுமே. ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் இந்த நாளுமே. அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. அன்பை தரும் திருவிருந்து, ஆற்றல் தரும் திருவிருந்து, அள்ள அள்ள குறையாத அமுதமான திருவிருந்து. அன்பை தரும் திருவிருந்து, ஆற்றல் தரும் திருவிருந்து, அள்ள அள்ள குறையாத அமுதமான திருவிருந்து. இறைவன் தரும் விருந்தினிலே உறவுகளாவோம் என்றும் இடர்கள் வரும் பொழுதினிலே இயேசுவில் இணைவோம். இறைவன் தரும் விருந்தினிலே உறவுகளாவோம் என்றும் இடர்கள் வரும் பொழுதினிலே இயேசுவில் இணைவோம். இல்லாமை போக்கிடுவோம், இருப்பதை நாம் பகிர்ந்திடுவோம், இறையரசின் கதவுகளை இடமதிலே விரும்பிடுவோம். அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. சமபந்தி விருந்திலே சங்கமமாகுவோம், பிரிவில்லா சமுதாயம் பிறக்க முழங்குவோம். ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் எந்த நாளுமே. ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் எந்த நாளுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் ரேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம்
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பினால் இன்னை கூறும் நாங்கள் மேற்பள்ளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்துவன் பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதைக் கண்டு மிகவும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவின் ஆனால் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம்மினிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றலும் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். உலகாளும் தாயே உனை பாடும் வேளை நகத்தேடி வந்தே நலம் தாரும் அம்மா. நகத்தேடி வந்தே நலம் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தே சுமை தீரும்
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.